நெக்ஸ்ட்டு மற்ற செக்டார்லாம் வந்து குயிக்காக ஒரு வியூ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் போயிட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் ஆச்சு. இந்த வீக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஆனால் இந்த வீக்கு இந்த ட்ரெண்டுக்கு மேலே ஒரு பாசிட்டிவான கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா ஃபர்தர் அப்சைட் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அகெயின் இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து ஒரு வீக்னஸ் தான். ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 48,220க்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தர் அப்சைடு போவோம். கீழே வருது அப்படின்னா நமக்கு 46,350 இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அகைன் இதை பிரேக் பண்ணும்போது இந்த ட்ரெண்டு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடியில் 36,900 அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் பண்ணால் ஆல் டைம் ஹை 39,450 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 36,900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 39,450 வரைக்கும் நம்ம ஐடி செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகலாம். அப்படி இல்லை 36,900 தொட்டுட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் டவுன் சைடில் பிரேக் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த வீக்லியில் பார்க்கும்போது 36,900 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் 36,100. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது 36,900. ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 39,450. ஸோ நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி பேங்க்கும் லாஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு. ஃபின்னிஃப்டியும் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு தான். ஸோ ஃபினான்ஷியல் செக்டார் எல்லாமே வந்து ரிவர்சல் திரும்பி இருக்குது. ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருங்க. மெட்டல் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி ஒரு வீக்லியில் ஒரு நல்ல கேண்டில் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இந்த தடவை வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ரீடெஸ்ட்டுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வரும்போது தான் ரீடெஸ்ட்டு, அது ப்ராப்பரான ரீடெஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல ட்ரெண்டு போயிருக்கு பாருங்களேன். ஸோ வீக்லியில் வந்து ஒரு 6 வீக்காக வந்து ஒரு நல்ல ட்ரெண்டு போனதுக்கு ஒரு கன்சால்டேஷனாக இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்டு கீழே போகாத வரைக்கும் மெட்டல் வந்து ஒரு நல்ல அப்சைடில் தான் இருக்கும். ஸோ 8,040 அப்படின்றது வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த வீக்கோட ஹை 7,797 அரௌண்ட் 8,000 வந்து அப்சைடில் பிரேக் பண்ணும்போது நமக்கு 8,040 அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மெட்டலுக்கு சப்போர்ட் வந்து இந்த வீக்கோட லோக்கு கீழே போகும்போது அகெயின் இந்த ட்ரெண்டுக்குள்ளே மெட்டல் செக்டார் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ செக்டார் வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. எஃப்எம்சிஜி லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து அழகாக பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட்டுக்குள்ளேயே தான் எஃப்எம்சிஜி போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,500. ஸோ அதையும் அப்சைடில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பேரலல் சேனலோட மீன் லைன், ஸோ இந்த 2 சேனலுக்கும் நடுவில் ஒரு லைன் போகுது பார்த்திங்களா? ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் கூட போகலாம். அப்கமிங் வீக்கில் ஒரு 1 or 2 வீக்ஸில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அகெயின் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது தான் எஃப்எம்சிஜியில் செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். ஃபார்மா ஆல் டைம் ஹையில் க்ளோசிங் வந்திருக்குது. எஃப்எம்சிஜி ஃபார்மா ரெண்டுமே வந்து ஆல் டைம் ஹையில் தான் க்ளோசிங் வந்திருக்குது. ஸோ இந்த வீக்கோட ஹையை தாண்டும் போது நெக்ஸ்ட் ரேலி இருக்கும். இல்லை ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நமக்கு 15,700 ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறமா 14,950 அப்படின்றது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார்மா வந்து கொஞ்சம் புல்லிஷில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோவிட் கேசஸ்லாம் அதிகமாகும்போது ஃபார்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியா இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. லாஸ்ட் வீக் ஒரு ரிவர்சல் தான் கொடுத்துருக்குது, இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ட்ரெண்டை வந்து நெக்லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல அப்சைடு இருக்கும் மீடியாவில். ப்ரைவேட் பேங்க் யூசுவல் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு தான். ஸ்மால் கேப்பும் இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது.
ஸோ காஷியஸ், ஏன்னா ஸ்மால் கேப் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்குது. ஸோ ரிவர்சல் ஆகலாம். பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. மிட் கேப்பும் சேம் ஸ்மால் கேப் மாதிரியே தான் இந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது.